ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தக்காளி சாதம் செய்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. குட்டி குட்டியாக உருளைக்கிழங்கு அரிஞ்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம். ஏன்னா பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சீக்கிரமாக வெந்துருமா. அதனால் நான் எப்பொழுதுமே இப்படி தான் செய்வேன். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மெத்தட் அப்படி செய்வாங்க. எனக்கு இப்படி தான் பிடிக்கும். அதனால் நான் இப்படி ட்ரை பண்ணுறேன். ஒரு வாணலில் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. தேவையான எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் நல்லா சூடு ஏறிக்கிட்டோம். இப்போ கடுகு போட்டுக்கலாம். போட்டு கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா வானல் சூடு ஏறிடுச்சிங்களா, கருவேப்பிலை போட்டோடனே கடகடான்னு ஒரு சவுண்டு வேறு. அப்புறமேட்டுக்கு நம்ம மசாலா எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, உருளைக்கிழங்கோடு அள்ளி இப்படி தான் நம்ம வதக்கி விடணும். அப்போ தான் கொஞ்சம் இந்த கலர்ஃபுல்லாக நல்லா வரும். அப்புறம் இருக்கிற உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்குவோம். நல்லா வதக்கி விட்ட பிறகு கொஞ்சம் நேரம் கிளறி விடுங்க. நல்லா வதங்கின பிறகு லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கிட்டு அப்புறமேட்டுக்கு தண்ணி சேர்த்துக்குவோம். ஏன்னா நம்ம கொஞ்சம் பொறுமையாக தானே செய்கிறோம், அதனால் கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். நான் இப்போ தக்காளி சாதத்துக்கு ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன், 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கழுவி வச்சுக்கலாம். ஒரு பக்கம் உருளைக்கிழங்கு வெந்துட்டுருக்கட்டும். இப்போ நல்லா களைஞ்சிக்கும் அரிசியை. எப்பொழுதுமே அரிசி எடுத்தோம்னா, அதாவது நம்ம வீட்டில் சமைக்கிற அரிசி எந்த ரைஸாக இருந்தாலும் ஒரு 1/2 மணி நேரம் கழுவி ஊற வச்சிட்டோம்னா எப்பொழுதும் அந்த ரைஸு சூப்பராக இருக்கும், ஸ்மூத்தாகவும் இருக்கும். நான் எப்பொழுதும் அப்படி தான் பண்ணுவேன். ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருவேன். இப்போ கழுவி எடுத்து வச்சாச்சு. இப்போ தக்காளி சாதத்துக்கு என்னென்ன தேவையான பொருளோ அதை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றிக்குவோம். மசாலாவும் மிளகாய்த்தூள் எடுத்து வச்சுருக்கேன். மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், மிளகு ஜீரகத்தூள், பட்டை கிராம்பு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதுவும் சேர்த்துக்கலாம். பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு. நல்லா சூடு ஏறின பிறகு நம்ம பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்கிட்டோமா, அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துப்போம். ஏன்னா வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா அதிகமாக சேர்த்தோம்னா வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் இனிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். எப்பொழுதுமே சரி தான், பிரியாணிக்கு மட்டும் கொஞ்சம் அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம எவ்வளோ சாப்பாடு ஆக்குறோமோ அதுக்கு கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கணும். அது ஒரு வாட்டி நான் பிரியாணி பண்ணும்போது நான் உங்களுக்காக அந்த வீடியோ போடுறேன். உருளைக்கிழங்கு இடையில இடையில நம்ம கிளறி விட்டுக்குவோம். ஏன்னா ரொம்ப நேரம் ஆகும் உருளைக்கிழங்கு வேக வச்சோன்னு வச்சுக்கோங்களேன். நான் இந்த சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் முறுமுறுன்னு ஆகிற வரைக்கும் பண்ணுவேன். ஏன்னா பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அப்படி செஞ்சால் தான் முறுமுறுன்னு இருக்கணும். இப்போ வெங்காயம் வதங்கின பிறகு கொஞ்சம் நல்லா வெங்காயம் வதங்கட்டும். நம்ம இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், அரைச்சி வச்சுருக்குது. நம்ம ரயானை பாருங்கள், எப்பொழுதும் இப்படியே தான் பார்ப்பான். பார்த்துட்டு அவன் பாட்டுக்கு பேசிகிட்டு இருப்பான். ஆனால் ரொம்ப நல்ல பிள்ளைங்க அவன். அழகாக பேசுகிற மாதிரி ஒரு வாட்டி பார்த்திங்கன்னா அவன் பாட்டுக்கு பேசுவான். அவன் இல்லைன்னா வச்சுங்களேன் ஒரு மாதிரி இருக்கும், பொழுதே போகாது. அப்புறம் இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை சேர்த்துக்குவோம். கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம செய்கிறது ஒரு 1/2 கிலோ தானே, அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ உருளைக்கிழங்கு மறுபடியும் கிளறி விட்டுக்கலாம் இடையில இடையில. நான் இன்றைக்கி நிறைய செஞ்சுருந்தேன், ஒரு சில வீடியோ மட்டும்தான் என்னால் எடுக்க முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம கிளறி விட்ட பிறகு அப்புறம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிட்டோம் இல்லையா, அது கொஞ்சம் பச்சை வாசனை மாறின பிறகு தக்காளி இருக்குது பார்த்திங்களா, அது சேர்த்துக்குவோம். அது கொஞ்சம் வதங்கட்டும். தக்காளி சாதம்னா கொஞ்சம் நார்மலாகவே நல்லாயிருக்கும். கொஞ்சம் பிரியாணி மெத்தடில் செய்யலாம் அப்படின்னு தான். ஆனால் அந்தளவுக்கு இருக்காது, ஓரளவு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ மல்லிக்கீரையும் புதினாவும் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதுவும் கொஞ்சம் சேர்த்துக்குவோம்.
நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம அரிசி எவ்வளோ எடுத்து வச்சுருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம உப்பு போட போகிறதில்ல. ஏன்னா நம்ம இந்த தண்ணியில் போடுறது தான். அரிசி போட்ட பிறகு அந்த உப்பு கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்கிட்டோமா கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குவோம். கொஞ்சம் பிரியாணி மசாலா இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கோங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் தக்காளி சாதம். அவ்வளோதான், கொஞ்சம் நேரம் நல்லா வணங்கட்டும். வணங்கின பிறகு நம்ம 1க்கு 2, இப்போ 1/2 கிலோனா 1 கிலோ நம்ம எப்படி தண்ணி நம்ம 1க்கு 2ன்னு தண்ணி எடுத்துக்குவோம். ஒரு அரிசி வந்து கொஞ்சம் நிறையா ரைஸ் காணும், இல்லை கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம தண்ணி எடுத்துக்கணும். நம்ம வீட்டில் இருக்கிற அரிசிங்கிறதுனால கொஞ்சம் 1 கிளாஸ் எப்பொழுதும் நான் கூட ஊற்றிக்குவேன். நான் அப்படி தான் எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் வந்து கொஞ்சம் விரைய இல்லாமல் கொஞ்சம் கரெக்டாக வரும் பதத்துக்கு. நெய் இல்லைங்க, இல்லைன்னா நெய் சேர்த்துருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். இப்போ ஒரு மூடியை போட்டுக்கலாம். தண்ணியெல்லாம் சேர்த்துட்டோம் இல்லையா, மறுபடியும் இந்த உருளைக்கிழங்கை நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் நல்லா முறுமுறுன்னு ஆகிற வரைக்கும் அடுப்புலேயே இருக்கட்டும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இது என்ன முட்டைன்னு கண்டுபிடிங்க பார்ப்போம். ஆனால் வந்து கோழி முட்டை தான். ஆனால் வந்து அது என்ன முட்டைன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். கோழி முட்டை கிடையாது. ஆனால் இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. அரிசியை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பொறுமையாகவே தள்ளுவோம். ஏன்னு வச்சுக்கோங்களேன், அரிசி போடும்போது பார்த்து போடுங்க. தண்ணி கொதிக்கும் போது மேலே பட்டுடும். அதனால் வந்து பார்த்து பத்திரமா போட்டுக்கோங்க. இப்போ ஒரு பக்கம் முட்டையை வேக வச்சாச்சு. அப்புறம் வாங்க ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதோ கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு கிளறி விட்டுக்கலாம் அப்படியே. கொஞ்சம் கேசரி பவுட்ரு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் கலருக்காண்டி. அதனால தண்ணியில் கலக்கி விட்டுறலாம். கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். ஆனால் குஸ்கா நினச்சிடாதீங்க, ஆனால் தக்காளி சாதம் தான் நல்லாயிருக்கும். ஆனால் முட்டை ஒரு பக்கம் கொதிச்சிட்ருக்கு, அது ஒரு பக்கம் வேகட்டும். நம்ம வந்து மறுபடியும் தக்காளி சாதத்தை பார்ப்போம். நல்லா கொதி வருது. அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா அடிக்கடியும் ரொம்ப கரண்டி போட்டு கிளறக்கூடாது, அரிசி உடஞ்சிரும். அதனால் கொஞ்சம் நேரம் கழித்து கிளறி விடுங்க. இப்போ ஒரு விதத்துக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அரிசி. கொஞ்சம் தண்ணி இருக்குது, கொஞ்சம் வேக வைக்கலாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பார்த்து கிளறுங்க, ஏன்னா அரிசி உடஞ்சிரும். அதனால் வந்து சாதம் வந்து உடஞ்சிருமா, அதனால். நல்லா கொதிக்கட்டும். மறுபடியும் ஒரு மூடியை போட்டுக்குவோம். இப்போதைக்கு நான் ஒரு வெங்காய பச்சடி பண்ண போகிறேன். அது எப்படின்னா, இது எப்பொழுதும் ஒரு அவசரத்துக்கு, இப்போ ஒரு நம்ம தண்ணி சோறு இருந்தாலும் அதுக்கு கூட தொட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். நான் சும்மா சிம்பிளாக பண்ணுவேன். ஆனால் வந்து தக்காளி சோறுக்கு, பலவு சோறு, பிரியாணிக்கு கூட சூப்பராக இருக்கும். வெங்காயம், பச்சை மிளகாய், அப்புறம் நம்ம எலுமிச்சங்க ஊறுகாய் வந்து தாளிக்காமல் வச்சுருப்போம் பார்த்திங்களா, அது நான் எப்பொழுதும் வச்சுருப்பேன். அது கொஞ்சம் சேர்த்து உப்பு போட்டு கொஞ்சம் அதை அப்படியே கிளறி வச்சுருவேன். நல்லாயிருக்கும்.
நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்ம பொறுமையாக தான் கிளறணும், ஏன்னு வச்சுக்கோங்களேன் ரைஸ் உடைய ஆரம்பிக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து கிளறுங்க. பாருங்கள், ஊற வச்சு ஆக்கணும்னு வச்சுங்களேன் எவ்வளோ நீட்டாக எவ்வளோ அழகாக வருது பாருங்கள் ரைஸு. நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள் இந்த போல். மறுபடியும் மூடி போட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்புலேயே இருக்கட்டும். நம்ம வந்து தம் போடுறதுக்காண்டி தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அது சிம்மில் வச்சுட்டு நம்ம தண்ணி தூக்கி வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரம் அப்படியே வேகட்டும். வெந்துருச்சு. மறுபடியும் திறந்து பார்க்கலாம் வெந்துருச்சா இல்லையா அப்படின்ட்டு. ஓரளவு வெந்து வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம மறுபடியும் ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக கிளறி விடுங்க, அப்போ தான் வந்து ரைஸ் உடையாமல் வரும், நல்லாவும் இருக்கும். இதுவே நெய் கொஞ்சம் இருந்தால் மேலே கொஞ்சம் ஊற்றி விட்டு அப்புறமேட்டுக்கு பெரட்டி விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பாடு. கொஞ்சம் பொறுமையாகவே செய்யுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சி. ஒரு சில பொருள் வந்து நான் வந்து காமிக்கிறதுக்கு டைம் இல்லை, அதனால் வந்து சாப்பிட உட்காந்தாச்சு. நம்ம சாப்பிட்லாம் வாங்க. இன்னும் நிறையா செஞ்சாலும் அது வந்து ஓரளவு வீடியோ எடுக்க டைம் பத்தலை. ஏதோ எனக்கு 1-2 மட்டும் நான் செய்யும் போது வீடியோ எடுத்தேன், அது உங்களுக்காக. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சு ரைஸ் போட்டு நல்லா சாப்பிட வேண்டியதுதான். அது இந்த வெங்காயம் மட்டும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பை பை, டாட்டா.